வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி ஒரு குடும்பத்தினரை வீட்டிற்குள் வைத்து அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கோயிலுக்காரங்க அந்த இடத்த எவிஷன் பண்ணாங்க. சரி, இது 5 அடி தான் கோயில் இடம். இந்த பின்னாடி பட்டா இடம் இருக்கு. எங்களை உள்ளார வச்சுட்டு எங்க இடத்துல நாங்கள் சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வச்சு ஒரு கரண்டையும் கட் பண்ணி விட்டாங்க. தெரியுமா? உள்ள தெரிஞ்சுதான் நம்ம சீலை வச்சாங்க. வெளில போக சொன்னாங்களா? வீட்டு உள்ளார உங்க பட்டா இடம் நீங்க அந்தாண்ட வேணா போய்க்கீங்க, கோயில் இடத்துல இருக்கக்கூடாது, எங்க இடத்துல சீல் வைப்போம்னு வச்சாங்க. இப்ப அந்த வழி இருக்கா? பின்னாடிலாம் வழி இல்லை. 6 அடி மட்டும்தான் கோயில் இடம். இந்த கோயில் இடத்த நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோன்றதுனால எங்களை எல்லாத்தையும் எங்க வீட்டோட சேர்த்து எல்லாத்தையும் சீல் வச்சுட்டாங்க. என் குழந்தைக்கு பால் பொருள் வாங்குறதுக்கு வரும், ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. 2வது என் வீட்டுக்காரர் நடந்து கூட போக முடியாது, காலு முடியாதவர், ஸ்கூட்டியில தான் போவாரு வருவாரு, அதை கூட முடக்கிட்டாங்க. நாங்க என்னத்துக்கு எதுக்குமே வழி இல்லாம இந்த மாதிரி நாங்க நின்றுட்டு இருக்கோம், நிர்கதியா நின்றுட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருள். அருள், வணக்கம். ஒரு கைக்குழந்தை இருக்கக்கூடிய குடும்பம், முதிய பெண்மணி ஒருத்தர் இருக்கக்கூடிய குடும்பம், எதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது? சீல் வைத்தது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? விரிவான தகவல்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கூத்தப்பம் குடிக்காடு பகுதி சிவம்பராஜ் என்பவர் மரப்பற்றை நடத்தி வருகின்றார். அந்த மரப்பற்றைக்கு பின்புறம் வீடு கட்டி நீண்ட காலமாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அனுபவித்து வருவதாக இவர் சில ஆண்டுகளாக வரி செலுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது அறநிலையத்துறைக்கு வரி செலுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஓராண்டுக்கு மேலாக சிவம்பராஜ் கேட்டும் அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த வரியை பெறாமல் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்ற உத்தரவு பெற்று அவரது மரப்பற்றையை அகற்றியுள்ளனர். மேலும் அதன் அருகில் அவருக்கு சொந்தமான வீட்டில் முன்பகுதியில் சுமார் 6 அடிக்கு மேல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை வீட்டை சேர்த்து கட்டியிருப்பதாக சிவம்பராஜ் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது கைக்குழந்தையுடன் வீட்டின் உள்ளே வைத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததோடு மட்டுமில்லாமல் வீட்டிற்கு செல்லும் பாதையும் கம்பிவேல் போட்டு தடுத்துள்ளனர். இதனால் குழந்தைக்கு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளி அறநிலையத்துறை அதிகாரி மனித உரிமை மீறல் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் தெரிவிக்கின்றனர். அறநிலையத்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நேற்று அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்த பொழுது இன்று காலை 11 மணிக்கு அகற்றிக் கொள்வதாகவும் அதை அகற்றாததான் சீல் வைத்ததாக கூறுகின்றனர். ரைட், நன்றி அருள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 8 நாட்களாகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. 8 தனிப்படைகள் அமைத்த போதிலும் வழக்கில் இன்னும் துப்பு துளங்காதது ஏன் என விளக்குகிறது இந்த தொகுப்பு. பாட்டி வீட்டுக்கு பொடிநடையா நடந்து போன 8 வயது சிறுமிய வடமாநில இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லும் பகீர் சிசிடிவி காட்சிதான் இது. அருகில் இருந்த மாந்தோப்பிற்குள்ள சிறுமிய தூக்கிச் சென்ற காம மிருகம் அவரை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கு. இந்த சம்பவம் நடந்து 8 நாட்களாகியும் இன்னும் கூட காவல்துறையினர் குற்றவாளியை பிடிக்க முடியாம திணறி வரது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கடினமான கேஸ்ல கூட டெக்னாலஜி துணையோடு குற்றவாளியை விரைந்து கைது பண்ற தமிழக போலீஸ் சிசிடிவி ஆதாரங்கள் கிடைச்சும் இதுவரை குற்றவாளியை கைது செய்யாதது ஏன்? சட்டம் தங்களை போன்ற ஏழைகளுக்கு சட்டுன்னு வேலை செய்யாதா என பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்துட்டான் சார். அவனை பொச்சை எடுத்த நோண்டி அவனோட எலும்பை எடுத்து அந்த டெஸ்ட் காமிச்சு ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிற டீம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார்? அது மாதிரி பண்ணிருக்காங்களா இல்லையா? அவ்வளவு பேர் பெரிய டீம் இருக்கும் போது இந்த விஷயத்த மட்டும் ஏன் சின்னதா நினைச்சிருக்கீங்க? இறக்குங்க, பெரிய டீம் இறக்குங்க.
அது மட்டுமின்றி தன்னுடைய குழந்தையின் இந்த நிலைக்கு காரணமானவருக்கு கைது நடவடிக்கை எல்லாம் போதாது, அவரை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்காரு. முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளரை விசாரணை களத்துல இறக்கினோம். ஜூலை 12ஆம் தேதி மதிய நேரம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி அவருடைய பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற வாலிபர் திடீரென மிருகங்கள் இரையை வேட்டையாடுவதைப் போல சிறுமியை கடத்தி அருகில் உள்ள மாந்தோப்பிற்குள் சென்று அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். மேலும் சம்பவ இடத்திலிருந்து அவருடைய நண்பரை செல்போனில் தொடர்பு கொண்ட அந்த வடமாநில இளைஞர் ஈவிரக்கமின்றி அந்த நபரையும் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ய வருமாறு அழைத்துள்ளார். அந்த காம மிருகம் சற்று அசந்த நேரத்தில் அவரின் பிடியிலிருந்து எஸ்கேப்பான சிறுமி நடந்த சம்பவத்தை அப்படியே பெற்றோரிடம் விவரித்துள்ளார். மகளை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் அருகிலிருந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கொண்டு போலீஸ் விசாரணை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான இடம் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியாக இருந்த காரணத்தால் குற்றவாளி அண்டை மாநிலத்திற்குள் ஊடுருவி இருக்கக்கூடும் என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வடமாநிலத்தவர் என தெரிய வந்திருக்கிறது. அதோடு சம்பவத்தன்று அந்த நபர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் மாந்தோப்பிற்குள் சுற்றி வந்ததாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த சந்தேகத்திற்குரிய வடமாநில இளைஞரின் புகைப்படங்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியிடம் காட்டியதாக தெரிகிறது. ஆனால் அதில் சிறுமி குற்றவாளியை அடையாளம் காட்டவில்லை. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை வேகம் எடுத்தது. சூலூர்பேட்டை ரயில் நிலையம் முதல் சென்னை புறநகர் ரயில் நிலையம் வரை பதிவான நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர். குறிப்பாக ஓடும் ரயிலின் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தவர்களின் முகத்தை கூட குற்றவாளியின் அங்க அடையாளங்களோடு ஒப்பிட்டு பார்த்துள்ளனர். சம்பவம் நடந்து 8 நாட்களாகியும் குற்றவாளியை கைது செய்யாத காரணத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களும் எதிர்க்கட்சியினரும் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதற்கிடையே காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் நபரின் புகைப்படமும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி அந்த நபர் செல்போனில் யாரிடமோ தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த இடத்தில் பதிவான செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து குற்றவாளியை இந்நேரம் காவல்துறையினர் அடையாளம் கண்டிருக்கலாமே என பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நியாயமான கேள்வியை எழுப்பியுள்ளார். அவனுக்கு ரிமாண்டு அது பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடாது. அவனை சாவடிச்சிடணும். அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை. அதுதான். அவனை புடிச்சு பாப்பாவோட காட்சி இவன் தானா தெரிஞ்சுதா, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருங்க. நாளைக்கு இன்னொருத்தன் பொண்ணுங்க மேல தொடக்கூடாது. அது மட்டுமின்றி சிறுமி வசிக்கும் பகுதியில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர்களை பணியில் அமர்த்தியவர்களில் யாரும் அவர்களிடமிருந்து முறையான ஆவணங்களை பெற்று அதனை காவல்துறையிடம் சமர்ப்பிப்பது கிடையாது என்பதையும் போலீசும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவன் ஒவ்வொருத்தன் சார் ஒரு இந்திக்காரன் ஒருத்தர் வேலை செய்யறான்னா அவன் 100 பேர் வேலை செய்யறான்னா அவனோட அத்தாட்சி வேணும். முதல்ல அவனோட ஆதார் கார்டு வேணும். அவன் ஆதார் கார்டு அவன் எல்லாம் நம்ம லோக்கல் போலீஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுதான் அவனுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். இப்போ அதே அத்தாட்சி அந்த 100 பேர் வேலை செஞ்சான்ட்டு 100 பேர் போட்டோவை அவனுக்கு இன்சார்ஜ் யாரு அவங்கள பிடிச்சி போட்டோ வாங்கி என் பாப்பா கிட்ட காட்ட சொல்லுங்க. என் பாப்பா சொல்லுவா. இந்நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து 8 நாட்களாகியும் குற்றவாளியை நெருங்க முடியாத காரணத்தால் விரக்தியடைந்துள்ள பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் தாங்கள் தீக்குளிக்கவும் தயங்க மாட்டோம் என பகீர் கிளப்பியுள்ளனர். காவல்துறை தனிப்படை அதிகாரிகளும் கடந்த 8 நாட்களாக இரவு பகல் பாராமல் குற்றவாளியை தேடி வருகின்றனர். அவர்கள் கூடிய விரைவில் குற்றவாளியை சுற்றி வளைத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வரதட்சணை கொடுமை செஞ்ச வழக்குல போலீஸ் காவலரை சிறையில் அடைச்சிருக்காங்க. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக அளித்த புகாரில் காவலர் பூபாலனை போலீசார் கைது செய்தனர். தனது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பெண் அளித்த புகாரின் கீழ்
காவலர் பூபாலன் மற்றும் அவரது பெற்றோர் மற்றும் தங்கை மீது காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தையும் இன்ஸ்பெக்டருமான செந்தில்குமரனை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் காவலர் பூபாலனை போலீசார் கைது செய்தனர். வரதட்சணை கொடுமை வழக்கில் காவலர் பூபாலனை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மாவட்ட மகளிர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தன் மீதான வழக்கில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் நிறைய இருப்பதாகவும் ஆதாரத்துடன் விரைவில் கூறுவதாகவும் காவலர் பூபாலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மீடியாட்ட உண்மையை சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சொல்லுங்கள். ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் சார். மீடியாட்ட உண்மையை சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சொல்லுங்கள். ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் சார். திருப்புவனம் அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு வந்து தரையில் அடித்து பார்த்து விசாரணை நடத்தினர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த தனிப்படை காவல்துறையினர் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய அந்த பிளாஸ்டிக் பைப்பு போன்ற புதிதாக அந்த அதே தன்மை கொண்ட பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு வரப்பட்டு அந்த பைப்புகளின் உறுதித்தன்மை இந்த பைப்பின் மூலமாக அடித்தால் மனிதர்கள் உயிரிழக்க முடியுமா என்பதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொள்ளை வழக்கில் கைதான நபர் பள்ளி பருவத்தில் ஆசிரியரை மிரட்டிய வீடியோ தற்போது வைரலாக சுற்றி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக எடுத்து செல்லப்பட்ட 29 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைதான இளைஞர் தவத்தின் மிரட்டல் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தேவதானப்பட்டி பள்ளியில் படித்தபோது பள்ளி வளாகத்தில் சக மாணவர்கள் முன்னிலையில் ஏறுனா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டால் பெயிலு என ஆசிரியரை மிரட்டும் வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. அம்மாவோட அக்காமைய அப்புறம் சொல்றாங்க ரெக்கார்டு எடுத்து என்ன செஞ்சு குடிங்க பாரு எடுக்கிறாங்க சொல்லு அங்க பேசு அங்க பேசு அழுத்த எடுக்க முடியுமா? அறுக்க போறாங்க குத்த முடியுமா? இந்த குத்த போறாங்க இந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க. அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு போலீஸ்காரனே குத்துருக்கு கரமது ஏறுனா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. ஒரே பெண்ணை சகோதரர்கள் திருமணம் செய்த வினோத நிகழ்வு ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்திருக்கு. ஹிமாச்சல் மாநிலம் சிறுமார் பகுதியில் உள்ள குன்ஹாட் கிராமத்தில் ஒரே பெண்ணை பிரதீப் மற்றும் கபில் நேகி என்ற இரு சகோதரர்கள் திருமணம் செய்து கொண்டது பேசுபொருளாகி உள்ளது. ஹாட்டி எனப்படும் சமூகத்தில் காலம் காலமாக இத்தகைய திருமணம் நடைபெற்று வந்ததாகவும் தற்போது நடைமுறையில் இல்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் இம்முறை உஜ்லா பக்ஷா என்று இதில் வியக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால் பிரதீப், கபில் நேகி இருவரும் படித்து நல்ல வேலையில் உள்ளவர்கள். ஏதாச்சும் வெளியூர்ல உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போகணும்னா அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, ஷார்ட்கட்ல சாமியை தரிசனம் பண்றது எப்படின்னு தான் இன்னைக்கு பலரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்தர்களோட இந்த மைண்ட் செட்டை பயன்படுத்தி ஆன்லைன்ல ஸ்பெஷல் தரிசனம்னு கம்பி கட்டி கல்லா கட்டிட்டு வருது சில மோசடி கும்பல். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமாக உள்ளது. இங்குள்ள கிருஷ்ண பகவானின் பாலகன் முகத்தை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது உண்டு. குழந்தைகளுக்கு அன்ன பிரசன்னம் கொடுப்பதும் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களால் துலாபாரம் செய்வதும் குருவாயூர் டெம்பிளின் சிறப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த கோயில் வளாகத்திற்குள் புகைப்படங்கள் எடுப்பதற்கு எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் உள்ளது. அதன் காரணமாகத்தான் சமீபத்தில் வெளியான குருவாயூர் அம்பல நடையினில் என்ற மலையாள திரைப்பட குழுவினர் ஒரிஜினல் கோயிலை பிரதிபலிக்கும் வகையில் பிரம்மாண்ட செட் அமைத்து படப்பிடிப்பை நடத்தி
அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். தமிழிலும் கூட சில பக்தி பாடல்களும் காதல் பாடல்களும் வெளியாகி இன்றளவும் மக்களால் முணுமுணுக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் குருவாயூர் கோயிலில் VIP தரிசனம் பெறுவதற்கும் ஸ்பெஷல் பிரசாதத்தை பெறுவதற்கும் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்று கூறி சமூக வலைதளத்தில் சில மோசடி பேர்வழிகள் கோயில் நிர்வாகத்தினரை போன்ற பில்டப்புகளோடு ப்ரோமோட் செய்துள்ளனர். இதனை பார்த்த பக்தர்கள் பலரும் அந்த லிங்கையும் வெப்சைட்டையும் உண்மை என நம்பி சிறப்பு தரிசனத்திற்கு டோக்கன் அட்வான்ஸாக பல ஆயிரங்களை கட்டியுள்ளதாக தெரிகிறது. இது மட்டுமின்றி குருவாயூர் கிருஷ்ணரின் பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட பிரசாதம் என்கிற பெயரில் கம்பி கட்டி சில ஸ்பெஷல் ஸ்வீட்டுகளையும் அந்த மோசடி கும்பல் மெனு கார்டு போட்டு விற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கோயிலை நேரடியாக விசிட் செய்ய முடியாத பிஸியான பக்தர்கள் எப்படியாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் தங்களின் குழந்தைகளுக்கு கிடைத்தால் போதுமென நினைத்து ஆன்லைனில் அட்வான்ஸ் புக்கிங் செய்து அன்ன பிரசன்னங்களை வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்த பக்தர் ஒருவர் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு முறையிட்டுள்ளார். நடந்ததை கேள்விப்பட்டு அதிர்ந்து போன தேவஸ்தான தலைவர் VK விஜயன் பக்தர்களை அலர்ட் செய்யும் விதமாக கோயிலின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலேயே தற்போது வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தரிசன ஏற்பாடு செய்யவோ அல்லது காணிக்கைகளுக்கு பணம் வசூலிக்கவோ எந்த தனியார் நிறுவனத்தையும் தேவஸ்தானம் அங்கீகரிக்கவில்லை. Facebook, WhatsApp போன்ற தளங்களில் வரும் போலி தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம். இதுபோன்று யாராவது தொடர்பு கொண்டால் அதிகாரிகளிடம் தெரிவிக்கவும் பக்தர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் என VK விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடங்கி திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயில் வரை பல இடங்களில் இதேபோன்ற மோசடி நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பணியாற்றிய அர்ச்சகர் ஒருவரே கோயிலின் பெயரில் போலியான வெப்சைட் தொடங்கி வெளிநாட்டில் உள்ள பக்தர்களுக்கு அவருடைய வீட்டு கிச்சனில் தயார் செய்யப்பட்ட பிரசாதத்தை அனுப்பி பகவானின் பிரசாதம் என அல்வா கொடுத்து வந்தது அண்மையில் வெளிச்சத்திற்கு வந்தது. இதுபோன்ற சம்பவங்களில் பெரும்பாலும் உள்ளூரைச் சேர்ந்த நபர்களோ அந்த கோயிலில் பணிபுரிபவர்களோதான் அதிகளவில் ஈடுபடுவதால் தேவஸ்தான நிர்வாகத்தினர் புகார் வந்ததும் ஆக்ஷனை எடுப்பதை காட்டிலும் பக்தர்கள் ஏமாறுவதற்கு முன்பே துரிதமாக செயல்பட்டு இதுபோன்ற கருப்பு ஆடுகளை களையெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குருவாயூரப்பனின் பக்தர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.